ஃபைனலி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட வேட்டையன் திரைப்படத்தோட ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆகிவிட்டது. இந்த ட்ரைலர் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேச போகிறோம். எந்த ட்ரைலரில் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தெல்லாம் கவனிச்சிங்களா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ஸோ அது ஸ்பாய்லர் அலர்ட் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஸோ ட்ரைலர் வந்து படத்தை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கணும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களாம் இதில் கட் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா வந்து படம் வந்து எப்படி இருக்க போகுது, ஸோ வந்து என்ன கதையாக இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ண போகிறேன். மெயின் மேட்டருக்குள்ளே போயிடலாமா? வேட்டையன். ஸோ வேட்டையன் திரைப்படம் வந்து அக்டோபர் 10 வெளியாகிறது. ஸோ இன்றைக்கி வந்து படத்தோட அஃபிஷியலான ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே வந்து இந்த ட்ரைலருக்கு முன்பு ஒரு சின்ன டீசர் கட்டு மாதிரி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு டீசர் கட்டில் வந்து அழகாக ஒரு ஒன்லைன் வந்து தெரிஞ்சது. அதை வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தவறுகள் அதாவது நிறைய பேர் தவறுகள் செய்வாங்க, அவங்கள வந்து என்கவுண்டர் மூலமாக வந்து போட்டு தள்ளிடுவாங்க. இதுக்கு எகெயின்ஸ்டாக வந்து நம்ம அமிதாப் பச்சன் அவர்கள் இருக்க மாதிரி தான் வந்து படத்தோட டீசர் கட்டில் வந்து இருந்தது. இப்போ ட்ரைலர் கட்டில் வந்து அப்படி இல்லை, ஸ்டோரி வந்து இந்த மாதிரி போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ட்ரைலர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தலாம். ஸோ வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபேன்ஸுக்கு ஒரு பக்காவான ட்ரைலர், ஒரு பக்காவான மாசான கிளிப்ஸ் எல்லாமே அது இருக்க போகிறது. ஏன்னா வந்து இதுக்கு முன்பு வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் படத்தை வந்து பார்த்துருப்போம். ஆனால் வந்து அதில் கோட் ஷூட் போட்டு மாசாக இருந்தாலுமே இது ரொம்ப நார்மலான காஸ்ட்யூம் வந்து ரொம்ப ஸ்வாகான ஒரு சூப்பர் ஸ்டார் வந்து பார்க்க போகிறோம். ட்ரைலர் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து தெரிஞ்சது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம வந்து தளபதியோட மாஸ்டர் திரைப்படம் பார்த்துருப்போம். அதில் வந்து எல்லாரும் மாஸ்டர்ஸ் நம்ம தளபதியோட ஸ்வாக் வந்து பார்த்தாங்க. அதே மாதிரி தான் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட ஸ்வாக் வந்து இது அதிகமாக பேசப்படும். அதுக்கப்புறமா வந்து இந்த ட்ரைலரில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் வந்து ஃபகத் ஃபாசில் அவர்களோட கேரக்டர். அதில் வந்து சூப்பராக வந்து ஃபகத் ஃபாசிலை வந்து ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. நார்மலாக வந்து ஒரு காமெடி பண்ணுற வில்லன் மாதிரி வந்து ஒரு பயங்கரமான ஒரு சைக்கோ த்ரில்லராக சைக்கோ வில்லன் மாதிரி வந்து சேஞ்ச் ஆவாங்க. அது வந்து பார்க்கவே ரொம்ப சூப்பராக வந்து இருக்குது. மற்றபடி வந்து இந்த ட்ரைலர் வந்து கம்ப்ளீட்டான ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் மாதிரி தான் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரைலர் ஸ்டார்டிங் பார்த்த உடனே எல்லாரும் சொன்ன விஷயம், எல்லாரும் நினைக்கிற விஷயம் என்னன்னா, பெண்களுக்கு அதிகமான குற்றங்கள் வந்து நடக்கிறது. அந்த குற்றங்களை வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தத்தி கேட்டு குற்றவாளிகளை வந்து என்கவுண்டரில் வந்து போட்டுருவாங்க அப்படின்னு தான் நாம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் வந்து அது கிடையவே கிடையாது. அது வந்து படத்தில் வந்து ஒரு பார்ட் ஆஃப் த ஸ்டோரி தான், ஒரு ஸ்டார்டிங் ஓப்பனிங் சீன் தான். ஆனால் வந்து அது வந்து படமே கிடையாது. ஸோ நார்மலாக வந்து என்கவுண்டராக வந்து ஃபிலிமாக வந்து எடுத்திருக்காங்க. அதாவது வந்து கன்னியாகுமரியில் தான் வந்து இந்த படம் ஃபுல்லாக நகர்கிறது. ஸோ கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து தொடர்ந்து நிறைய பிரச்சனை வந்து நடந்துட்டு இருக்குது. எப்படி தர்பார் திரைப்படத்தில் மும்பையில் வந்து எக்கச்சக்கமான பிரச்சனை, போலீஸ் அதிகாரிகளுக்கு மரியாதையே இல்லாமல் போச்சோ, அதே மாதிரி தான் வந்து கன்னியாகுமரியிலும் நிறைய பிரச்சனை நடந்து போலீஸால் காவல் அதிகாரிகளால் அதில் வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியல. இதுக்கு பின்னாடி ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸர் வந்து இருக்காங்க, கார்ப்பரேட் முதலாளி இருக்காங்க, அவர் தான் வந்து ராணா அவர்கள். ஸோ இதெல்லாம் எப்படி தடுக்கிறது, ஸோ இதுக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணால் தான் காவல் அதிகாரிகளுக்கு மரியாதை வந்து கிடைக்கும் மக்கள் மத்தியில் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. அப்போ தான் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து இதுக்கு வந்து கூப்பிட்றாங்க. ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் 3 நாளில் நான் அந்த என்கவுண்டர் கம்ப்ளீட்டாக முடிச்சிடுறேன், ஸோ 3 நாள் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன் அப்படி சொல்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து 3 நாள் சரி பண்ணுறாங்க. இதில் தான் வந்து ஒரு பெரிய பிரச்சனை வருகிறது. ஸோ அந்த 3 நாளை சரி பண்ணும்போது வந்து அவருக்கு அதை என்கவுண்டர் பண்ணும்போது அந்த ரவுடிங்களுக்கு பின்னாடி இருக்க உண்மையான கார்ப்பரேட் ஆஃபீஸர்ஸ் யார் அப்படிங்கிற உண்மையை வந்து தெரியாமல் வந்து சூப்பர் ஸ்டார் மறைச்சிடுறாங்க. அப்போ தான் வந்து அமிதாப் பச்சனுக்கும் சூப்பர் ஸ்டாருக்கும் அந்த பிரச்சனை வந்து வருகிறது. ஸோ அமிதாப் பச்சன் அவர்கள் இதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து டிஸ்மிஸ் வந்து பண்ணுறாங்க. ஆனாலுமே இந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இல்லை, நான் உண்மை என்னன்னு கண்டுபிடிக்காமல் போக மாட்டான் அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு த்ரில்லராக வந்து அமிதாப் பச்சன் வைஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவங்க 2 பேத்துக்கு நடுவில் வந்து கார்ப்பரேட் ஒரு ஆஃபீஸராக கார்ப்பரேட் முதலாளியாக வந்து நம்ம ராணா அவர்கள் இருக்காங்க. அவருக்கு வந்து கூட இருக்கிற மாதிரி வந்து ஃபகத் ஃபாசில் அவர்கள் இருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து படத்தோட கனெக்ட் பண்ணி ரொம்ப கமர்ஷியலான ஒரு பயங்கரமான த்ரில்லராக வந்து உருவாக போகிறது. படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து சூப்பராக இருந்தாலே படம் வந்து ஒரு பயங்கரமான கமர்ஷியல் சக்ஸஸாக ஆகிடும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஸோ யாரெல்லாம் வேட்டையனோட ட்ரைலர் பார்த்தீங்க, வேட்டையன் ட்ரைலர் வந்து உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லா நியூஸும் தக்க தெரிஞ்சுக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி. ஃபைனலி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட வேட்டையன் திரைப்படத்தோட ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆகிவிட்டது. இந்த ட்ரைலர் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேச போகிறோம். எந்த ட்ரைலரில் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தெல்லாம் கவனிச்சிங்களா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ஸோ அது ஸ்பாய்லர் அலர்ட் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஸோ ட்ரைலர் வந்து படத்தை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கணும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களாம் இதில் கட் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா வந்து படம் வந்து எப்படி இருக்க போகுது, ஸோ வந்து என்ன கதையாக இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ண போகிறேன்.
மெயின் மேட்டருக்குள்ளே போயிடலாமா? வேட்டையன். ஸோ வேட்டையன் திரைப்படம் வந்து அக்டோபர் 10ஆம் தேதி வெளியாகிறது. ஸோ இன்றைக்கி வந்து படத்தோட அஃபிஷியலான ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே வந்து இந்த ட்ரைலருக்கு முன்பு ஒரு சின்ன டீசர் கட்டு மாதிரி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு டீசர் கட்டில் வந்து அழகாக ஒரு ஒன்லைன் வந்து தெரிஞ்சது. அதை வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தவறுகள் அதாவது நிறைய பேர் தவறுகள் செய்வாங்க, அவங்கள வந்து என்கவுண்டர் மூலமாக வந்து போட்டு தள்ளிடுவாங்க. இதுக்கு எகெயின்ஸ்டாக வந்து நம்ம அமிதாப் பச்சன் அவர்கள் இருக்க மாதிரி தான் வந்து படத்தோட டீசர் கட்டில் வந்து இருந்தது. இப்போ ட்ரைலர் கட்டில் வந்து அப்படி இல்லை, ஸ்டோரி வந்து இந்த மாதிரி போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ட்ரைலர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தலாம். ஸோ வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபேன்ஸுக்கு ஒரு பக்காவான ட்ரைலர், ஒரு பக்காவான மாசான கிளிப்ஸ் எல்லாமே அது இருக்க போகிறது. ஏன்னா வந்து இதுக்கு முன்பு வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் படத்தை வந்து பார்த்துருப்போம். ஆனால் வந்து அதில் கோட் ஷூட் போட்டு மாசாக இருந்தாலுமே இது ரொம்ப நார்மலான காஸ்ட்யூம் வந்து ரொம்ப ஸ்வாகான ஒரு சூப்பர் ஸ்டார் வந்து பார்க்க போகிறோம். ட்ரைலர் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து தெரிஞ்சது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம வந்து தளபதியோட மாஸ்டர் திரைப்படம் பார்த்துருப்போம். அதில் வந்து எல்லாரும் மாஸ்டர்ஸ் நம்ம தளபதியோட ஸ்வாக் வந்து பார்த்தாங்க. அதே மாதிரி தான் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட ஸ்வாக் வந்து இது அதிகமாக பேசப்படும். அதுக்கப்புறமா வந்து இந்த ட்ரைலரில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் வந்து ஃபகத் ஃபாசில் அவர்களோட கேரக்டர். அதில் வந்து சூப்பராக வந்து ஃபகத் ஃபாசிலை வந்து ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. நார்மலாக வந்து ஒரு காமெடி பண்ணுற வில்லன் மாதிரி வந்து ஒரு பயங்கரமான ஒரு சைக்கோ த்ரில்லராக சைக்கோ வில்லன் மாதிரி வந்து சேஞ்ச் ஆவாங்க. அது வந்து பார்க்கவே ரொம்ப சூப்பராக வந்து இருக்குது. மற்றபடி வந்து இந்த ட்ரைலர் வந்து கம்ப்ளீட்டான ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் மாதிரி தான் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரைலர் ஸ்டார்டிங் பார்த்த உடனே எல்லாரும் சொன்ன விஷயம், எல்லாரும் நினைக்கிற விஷயம் என்னென்னா, பெண்களுக்கு அதிகமான குற்றங்கள் வந்து நடக்கிறது. அந்த குற்றங்களை வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தத்தி கேட்டு குற்றவாளிகளை வந்து என்கவுண்டரில் வந்து போட்டுருவாங்க அப்படின்னு தான் நாம் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் வந்து அது கிடையவே கிடையாது. அது வந்து படத்தில் வந்து ஒரு பார்ட் ஆஃப் த ஸ்டோரி தான், ஒரு ஸ்டார்டிங் ஓப்பனிங் சீன் தான். ஆனால் வந்து அது வந்து படமே கிடையாது. ஸோ நார்மலாக வந்து என்கவுண்டராக வந்து ஃபிலிமாக வந்து எடுத்திருக்காங்க. அதாவது வந்து கன்னியாகுமரியில் தான் வந்து இந்த படம் ஃபுல்லாக நகர்கிறது. ஸோ கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து தொடர்ந்து நிறைய பிரச்சனை வந்து நடந்துட்டு இருக்குது. எப்படி தர்பார் திரைப்படத்தில் மும்பையில் வந்து எக்கச்சக்கமான பிரச்சனை, போலீஸ் அதிகாரிகளுக்கு மரியாதையே இல்லாமல் போச்சோ, அதே மாதிரி தான் வந்து கன்னியாகுமரியிலும் நிறைய பிரச்சனை நடந்து போலீஸால் காவல் அதிகாரிகளால் அதில் வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியல. இதுக்கு பின்னாடி ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸர் வந்து இருக்காங்க, கார்ப்பரேட் முதலாளி இருக்காங்க, அவர் தான் வந்து ராணா அவர்கள். ஸோ இதெல்லாம் எப்படி தடுக்கிறது? ஸோ இதுக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணால் தான் காவல் அதிகாரிகளுக்கு மரியாதை வந்து கிடைக்கும் மக்கள் மத்தியில் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. அப்போ தான் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து இதுக்கு வந்து கூப்பிட்றாங்க. ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் 3 நாளில் நான் அந்த என்கவுண்டர் கம்ப்ளீட்டாக முடிச்சிடுறேன், ஸோ 3 நாள் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன் அப்படி சொல்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து 3 நாள் சரி பண்ணுறாங்க. இதில் தான் வந்து ஒரு பெரிய பிரச்சனை வருகிறது. ஸோ அந்த 3 நாளை சரி பண்ணும்போது வந்து அவருக்கு அதை என்கவுண்டர் பண்ணும்போது அந்த ரவுடிங்களுக்கு பின்னாடி இருக்க உண்மையான கார்ப்பரேட் ஆஃபீஸர்ஸ் யார் அப்படிங்கிற உண்மையை வந்து தெரியாமல் வந்து சூப்பர் ஸ்டார் மறைச்சிடுறாங்க. அப்போ தான் வந்து அமிதாப் பச்சனுக்கும் சூப்பர் ஸ்டாருக்கும் வந்து பிரச்சனை வந்து வருகிறது. ஸோ அமிதாப் பச்சன் அவர்கள் இதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து டிஸ்மிஸ் வந்து பண்ணுறாங்க. ஆனாலுமே இந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இல்லை, நான் உண்மை என்னன்னு கண்டுபிடிக்காமல் போக மாட்டான் அப்படி சொல்லி பயங்கரமான ஒரு த்ரில்லராக வந்து அமிதாப் பச்சன் வைஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவங்க 2 பேத்துக்கு நடுவில் வந்து கார்ப்பரேட் ஒரு ஆஃபீஸராக கார்ப்பரேட் முதலாளியாக வந்து நம்ம ராணா அவர்கள் இருக்காங்க. அவருக்கு வந்து கூட இருக்கிற மாதிரி வந்து ஃபகத் ஃபாசில் அவர்கள் இருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து படத்தோட கனெக்ட் பண்ணி ரொம்ப கமர்ஷியலான ஒரு பயங்கரமான த்ரில்லராக வந்து உருவாக போகிறது. படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து சூப்பராக இருந்தாலே படம் வந்து ஒரு பயங்கரமான கமர்ஷியல் சக்ஸஸாக ஆகிடும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஸோ யாரெல்லாம் வேட்டையனோட ட்ரைலர் பார்த்தீங்க, வேட்டையன் ட்ரைலர் வந்து உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லா நியூஸும் தக்க தெரிஞ்சுக்கணும்.